இன்றைக்கி ஒரு அட்டகாசமான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டால் ரெசிபி தாங்க. இது சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, சாதத்து கூட சேர்த்து சாப்பிடாம ரொம்பவே அருமையாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு டம்ளர் துவரம்பருப்பு எடுத்துக்கங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கங்க. ரெண்டுத்தையும் நல்லா கழுவிட்டு எடுத்துக்குவோம். கழுவுனதுக்கப்புறம் இதில் ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், ஒரு 6-7 பூண்டு பல், ஒரு 20 சின்ன வெங்காயம் நறுக்கிட்டு சேர்த்துக்குங்க. ஒரு 2 தக்காளி பழம் மீடியம் சைஸில் உள்ளது, 3 பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து ஒரு டம்ளர் பருப்புக்கு 3 டம்ளர் தண்ணி வச்சு நல்லா வேக வச்சுக்கங்க. நல்லா எல்லாத்தையும் ஒருத்தர் கலந்து விட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி வேக வச்சு எடுத்துக்குவோம். இப்போ குக்கர் மூடி போட்டு நல்லா ஒரு 4 விசில் வச்சு எடுத்துங்க. நல்லா குழைய வெந்து வரணும். 4 விசில் வச்சு எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு. இதை நல்லா இப்போ மசிச்சு எடுத்துக்குவோம். நல்லா இந்த அளவுக்கு மசிச்சு எடுத்துக்கங்க. இப்போ இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துருவோம். அதுக்கு கடாயில் 1 டீஸ்பூன் நெய், 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்து, ஜீரகம், வரமிளகாய், கருவேப்பிலை எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் நம்ம டாலை சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்து கொதிக்க வச்சு இறக்கணும்னா சூப்பரான சைட் டிஷ் ரெடி.